in the last few months, I've seen a lot of comments while I was just searching the... Okay. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஜாப் சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துருக்கேன். விஜயண்ணே என்ன இருக்கீங்களா? போன மாதம் ஜோவுக்கு அப்ளை பண்ணேனே, 2வது நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேர் வந்துச்சுனே, அது கொஞ்சம் எப்படி பண்ணுன்னு சொல்லி தரீங்களா? உங்களை நம்பி தானே நான் இருக்கோம். விஜயண்ணே நான் தானே வாத்தியர்மே ஆனந்தே, இப்போ தானே இந்த அக்சென்சருக்கு அப்ளை பண்ணேன். இங்கே ஹிஸ்டிக்கெலாம் இல்லைண்ணே, எப்படி மட்டும் முடியாதுறாங்க. எப்படியாச்சும் வீட்டில் கல்வி பெரிய கம்பெனியில் சாதிச்சிட்டானும்னே ஆசையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ஸோ திஸ் வீடியோ ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு மேக் அ பர்ஃபெக்ட் ரெஸ்யூமே வித் யூசிங் ஏஐ அண்ட் இட்ஸ் கோனா ஹிட் ஆல் ATs. ட்ரஸ்ட் மீ. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவுனால தான் என்ன கம்பெனியில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் IBM, அமேசான் அண்ட் ஜோகோ. ஸோ இன்னும் சில கம்பெனியில் நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணி என்னை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 2 ரவுண்ட்லேயே வாழ்த்துக்கள் சொல்லி அமுச்சு விட்டாங்க. ரெஸ்யூம் வந்து எவ்வளோ ATs ஸ்கோர் இருக்குன்னு உங்களுக்கு நான் லைவாகவே காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே ஓகே உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லிஃப்ட் தான். லைக் வேர்டு PDFலாம் இருக்குது, அதான் நம்ம போவோம்னா பிகாஸ் நம்ம ஒவ்வொரு தடவை ஜாப்க்கு அப்ளை பண்ணும் போதும் நம்ம அதை ஓயாமல் போய் நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வெப்சைட்ன்றனால நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ லைட் சின்ன அப்டேட் மட்டும் பண்ணால் போதும், அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஓவர்லிஃப்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த டூலில் வந்து லேட்டெக்ஸ் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹியர் ஐ எம் டேக்கிங் மை ரெஸ்யூமே ஃபார் த எக்ஸாம்பிள் because how it's supposed to be looks like, and here you can see these are the 7 sections are very important in our resume, and I give you the template link in my description, you can check it out. Okay, first starting from the top section வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணாலே போதும், நீங்க எதை வந்து எடிட் பண்ணனும் அதுவே போய் காட்டும். ஸோ நீங்க அதை வந்து ஈஸியா எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் I just change my name here, you can see ஜஸ்ட் அதில் போய் அப்படி நேம் மட்டும் எடிட் பண்ணிட்டு அந்த ரீகம்ப்ளீஷ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து காட்டிடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு போக சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. அண்ட் இங்கே வந்து நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பண்ண வேணாம். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பண்ணுங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே முடியாது. அதுக்கு கீழே வந்து இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர்னா யூ கேன் யூஸ் அஸ்பைரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர். உங்களுக்கு என்ன ரோல் வேணுமோ யூ கேன் மென்ஷன் ஹியர். லைக் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், லைக் டெவலப்பர் ரோல், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் அது மாதிரி போகணுன்றக்காண்டி தான் அஸ்பைரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ரோல் வேணுமோ அந்த ரோல் இங்கே போட்டுக்கலாம். லைக் அஸ்பைரிங் போட்டு அதுக்கு சைடில் வந்து UX டிசைனர் ஆர் கிராஃபிக் டிசைனர் ஆர் 3D சம்திங் லைக் தட். ஸோ அது மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இஃப் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் நீங்கள் அஸ்பைரிங் போட தேவையில்ல. அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் அஸ்பைரிங் போட தேவையில்ல. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது மாதிரி என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிங்க்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ID, LinkedIn, GitHub, லீட் கோட், RS உங்களோட வெப்சைட் லிங்க் இருந்தாலும் அது கீழே இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்கனக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்குன்னு அது தெரியும். ஸோ அந்த செக்ஷனில் போய் நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களோட டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பக்கத்தில் ஹைபர் லிங்க் இருக்கும். ஹைபர் லிங்க்கும் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அப்போனா தான் உங்களோட ரெக்வயர்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இல்லாட்டினா ரீடைரக்ட் ஆகாது. டச் பண்ண அப்படியே இருக்கும். பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா லைக் அது ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அண்ட் மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா லிங்க் வந்து ஆட் ஆயிடும். அந்த உள்ள ஹைபர் டெக்ஸ்டோட லிங்க் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சம்மரி. ப்ரொஃபைல் சம்மரி நம்ம கண்டிப்பாக போடணும். அண்ட் இஃப் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா யூ டோன்ட் நீட் டு மென்ஷன் ப்ரொஃபைல் சம்மரி இன் யுவர் ரெஸ்யூமே. அதர்வைஸ் இஃப் யூஆர் ஃப்ரெஷர்னா யூ ஷுட் மென்ஷன் சம்மரி இன் யுவர் ரெஸ்யூமே. ஓகே பிகாஸ் அதுதான் நம்மளோட AT ஸ்கோரை வந்து தூக்கி நிப்பாட்டும். ஓகேவா? அதில் நம்ம கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்லையும் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்லும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணி காட்டும். ஓகே நண்பர்களே, இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட செயற்கை நுண்ணறிவு வந்து பயன்படுத்த போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சம்மரி எப்படி ப்ரோ போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு கிவ் மீ ப்ரொஃபைல் சம்மரி ஃபார் மை ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அண்ட் தென் அண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் டெக்ஸ்டாக்லாம் மென்ஷன் பண்ணலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் வில் பி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரொஃபைல் சம்மரி. ஓகே ஸோ இது மட்டும் கொடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுக்கும். அண்ட் அது கூடவே சேர்த்து நீங்கள் உங்களை பற்றி வந்து சொல்லுங்கள். லைக் நான் வந்து என்ன மாதிரி ஆளுங்கன்னா ஒன்று அங்கே போயிடாதீங்க. லைக் நான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவேன் அண்டு நான் ஒரு டெக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, நான் எனக்கு இந்த டெக் ஸ்டாக்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இதெல்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கொடுங்க.
கொடுத்துட்டு ஒன்லி ஒரு 5 to 6 லைன் மட்டும் கேளுங்க. அண்ட் அதை நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு தென் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் அது வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீட் பண்ணி பார்த்துட்டு தென் வந்து உங்களோடல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தென் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், லைக் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணுறதுக்காட்டி பெட்டர் நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எல்லா பேரும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்போம், செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்போம், ரைட்? சும்மா ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணி இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சும்மா எடுத்து போட்டு விட்ருங்க. அண்ட் இன்சைடு எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 கொஸ்டின் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து என்னன்னா நீங்கள் என்ன டெவலப் பண்ணீங்க அண்ட் அது உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அண்ட் தென் வந்து அதனால் என்ன இம்பாக்ட் ஆச்சு. அஸ் யூஷுவல் இதையும் வந்து நீங்கள் ChatGPT போட்டு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த 3 கொஸ்டினையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. தென் இங்கே வந்து முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணீங்க அண்ட் அந்த டேட்டு அப்புறம் அந்த பிளேஸ் அது மூணு மென்ஷன் பண்ணிடுங்க நாங்கள் பண்ணியிருக்க மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செக்ஷன். ப்ராஜெக்ட் செக்ஷனில் வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னதுன்னா இஷ்டத்துக்கு ப்ராஜெக்டை போடுறது. லைக் நான் வந்து இப்போ 10 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், 5 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், 4 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு போடுறது. ஸோ அந்த மாதிரி மட்டும் போடாதீங்க. பிகாஸ் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா ஒன்ஸ் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரைக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யூ வில் பி ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட் பர்டிகுலர் செக்ஷன் ஒன்லி. நமக்கே கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லவே வராது. அந்த கொஸ்டினை பார்த்தாலே பயம். எக்ஸாம் கூட அவ்வளோ படிக்க கிடையாது. பட் நம்ம இதுக்கு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ண அவசியமே இல்லை. ஓகே, ஸோ மோர் தென் 2 ப்ராஜெக்ட்ஸே மோர் தென் எனஃப் தான். சொல்கிறத கேளுங்க. பிகாஸ் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நான் தான் சொல்கிறேன். அண்ட் அனுபவமும் பட்டிருக்கேன். அந்த 2 ப்ராஜெக்ட்லேருந்துமே நிறையா கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ நீங்கள் 2 மட்டும் போடுங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் அண்ட் தென் என்னென்ன டெக்ஸ்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கீங்க பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களோட லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. லிங்க்ஸு கீழே வந்து நான் அஷ்யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி அந்த 3 கொஸ்டின்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி போடுங்க. டெவலப்மெண்ட் என்ன பண்ணீங்க அண்ட் தென் கான்ட்ரிபியூஷன் என்னது அண்ட் தென் அதோட இம்பாக்ட் என்னது 3ஐயும் போட்டுட்டு தென் 2 ப்ராஜெக்ட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இதே மாதிரி கொடுங்க. செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ChatGPT கூட எய்தர் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களால் முடிஞ்சால் நீங்களே கூட போட்டுக்கோங்க. ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செக்ஷனுங்க. ஸ்கில் செக்ஷனில் வந்து எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுங்கிறத நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன கான்செப்ட் தெரியும், ஃப்ரேம் ஒர்க் என்ன தெரியும் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன தெரியும், நான் இதிலெல்லாம் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிக்கேன். நீங்களும் அது மாதிரி உங்களோட பிரித்து செப்பரேட்டாக பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் வில் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு பூஸ்ட் யுவர் ATS ஸ்கோர். பட் அதை பற்றின பேசிக்கான ஐடியானாச்சும் உங்களுக்கு அதை பற்றி வேணும். ஓகேவா? பட் எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி அப்படின்ற காரணம் சும்மா போட்டு விட்றாங்க. பட் அதை பற்றி கொஞ்ச நாள் லைட்டாக கற்றுக்கிட்டு பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாச்சும் அது வந்து மென்ஷன் பண்ணுங்க இங்கே உங்களோட ஸ்கில் செக்ஷனில். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். எங்கள் எஜுகேஷனில் வந்து என்னோட ரீசெண்டாக பண்ண எஜுகேஷன் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த 10th 12th மார்க் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஃபாலோ த சேம் தி ஸ்டெப். ஃப்ரெஷர்னால் உங்களோட இப்போ நீங்கள் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆனதை போடுங்க. அதர்ஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டர் கிராஜுவேட் பண்ணிங்களா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டுமே மோர் தென் எனஃப் தான். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னோட பர்சன்டேஜ் போடல, CGPயும் போடல, எல்லாம் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. அண்ட் உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா அப்புறமா தான் அவங்க வந்து கேட்பாங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லோ இல்லை அந்த HR இன்டர்வியூவில் மட்டும்தான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நானும் மென்ஷன் பண்ணல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் நச்சு பண்ணியிருக்கணும். லைக் கூகுளே எக்ஸ்ட்ரா நிறையா கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கூகுள் அப்புறம் மெட்டா நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோர்ஸரால் ஃப்ரீயாக நிறையா கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு கோர்சஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு லைக் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸுங்க. நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிக்கிங்க? லைக் அகாடமிக் ஓரியன்டாக, டெக் ஸ்டாக் ஓரியன்டாக, நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ஓரியன்டாக. நம்ம அதெல்லாம் மோஸ்ட்டாக பண்ணிக்க மாட்டோம். பட் உங்களில் இந்த பேசுகிற மாதிரி படிப்பு விஷயமா, ஓகேவா, படிப்பு விஷயமா நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்களா அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் 2 அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க. அதான் என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதை வந்து ChatGPTல போட்டு ATS ஸ்கோர் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் என்னோடய ரெஸ்யூம் ஆட் பண்ணி கிவ்மி ATS ஸ்கோர் ஃபார் மை ரெஸ்யூம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ATS ஸ்கோர் கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 73 தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுவே இது கொடுக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வரேன். ஃபைனலி பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் நம்ம இது 90 இருக்குது. ஸோ 90 இருந்தாலே டாப் கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அண்ட் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். மோர் தென் 80 above இருந்தாலே போதுங்க.
இந்த மாதிரி ஐபிஎம் அமேசானுக்குலாம் 8 எபோ இருந்தாலே போதும். இந்த 90 எபோலாம் நீங்கள் இன்னும் பிக் கம்பெனிஸ் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்குது. இந்த சிம்பிளாக கிளிக் பண்ணாலே அது டவுன்லோட் ஆகிடும். அண்ட் ஓகே, ஸோ நீங்கள் வந்து ChatGPTயில் செக் பண்ணுற ஏடிஎஸ் மட்டும் அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. லைக் ஆனால் இது ஒரு 5 to 10% வேணால் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஏடிஎஸ் செக் இருக்குன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதையும் போட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஒர்க் ஆனது வந்து நான் இதில் போட்டு செக் பண்ணிட்டு இதுலேயே எனக்கு 80 எபோ இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் அப்லோட் பண்ணி இன்டர்வியூ கால் வந்துச்சு. அண்ட் தென் வந்து SCLமே அதில் தான் இன்டர்வியூ கால் வந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எதுக்கு ஒரு தடவை பிக் கம்பெனிஸ்லாம் அப்டேட் பண்ணும்போது டிஎஸ்க்குன்னே தனியாக வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.